கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை தானியேல் 6:16. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பி வைப்பார். அதாவது இன்றைக்கி பலவித போராட்டத்தில் மாட்டி பலவித சிக்கலில் மாட்டி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். தப்பிவதற்கு வழியே தெரியலை என்று நீங்கள் கலங்கலாம். ஆனால் யாருக்கும் வரக்கூடாத ஒரு பெரிய போராட்டம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்தது. அந்த ராஜா 7 மடங்கு அக்கினிச்சூளை அதிகமாக்கி அந்த 3 போடுவதற்கு ஆயத்தமாகும் போது, நீ இந்த சிலையை வணங்கினா உன்னை விட்டுருன்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையிலேயே இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, உண்மையிலேயே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற ஆளாக இருந்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் அவர் தப்பி வைத்து உங்களை நடத்துவார். இன்றைக்கி ஆராதனை இல்லாமல் விடுதலை இல்லை. ஆராதனை இல்லாமல் எந்த காரியத்திலும் தப்பி வைக்க முடியாது. அதனால் நீங்கள் கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க. ரோமர் 1:21 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல், துதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல் சிந்தையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அப்போ நான் ஏன் இருள் வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு மகாராஜாவே கர்த்தர் என்று அறிஞ்சிருக்கிறோம், இரட்சகர் என்று அறிஞ்சிருக்கிறோம், வெற்றி வேந்தன் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய கணத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய துதியும் அவர் கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்காமல் இருப்பதனால நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தையிலே இருள் வருகிறது. இருள் எப்போது நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவருக்கு மகிமையை ஏறெடுக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது இருள் நம்மளை விட்டு விலகிறது. மாறாக பல இக்கட்டுக்களை நம்மளை தப்பிப்பார். ஏங்க அவ்வளோ பேர் அக்கினி சூழலிலேருந்தே தப்பி வச்சாருன்னா நம்மளுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. அதுலேருந்து அவர் தப்பி வைக்க ரொம்ப வல்லவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே வருதா, நீங்கள் அதிகமாக துதியை ஏறெடுங்க. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் பார்த்துக்கொள்ளுங்கள். அதனால் அதிகமாக ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்க, அதிகமாக துதிங்க, அதிகமாக தேவனை மையப்படுத்துங்க. 1000 ஸ்தோத்திர பலி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. துதிப்பாடலில் பாடுங்க, ஆராதனை பாட்டை பாடுங்க. அப்படி பாடும்போது உங்களுக்குண்டான போராட்டங்கள், உங்களுக்குண்டான வேதனைகள், உங்களுக்குண்டான கஷ்டங்கள், உங்களுக்குண்டான நிந்தைகள், உங்களுக்குண்டான அவமானங்கள், உங்களுக்குண்டான கடன் பிரச்சனைகள், உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்த நினைக்கிறாரோ அவரெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவார்கள். ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார். அல்லேலூயா. அதுதான் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர் எழும்பி வந்தாங்க. 3 படைகள் எழும்பி வந்தது. ஆனால் யோசபாத் யுத்த வீரர்களை முன்னால் அனுப்பல, துதிச்சு பாடுகிறவர்களை முன்னாடி அனுப்பினார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? யுத்த வீரர்களுக்கு வேலையே இல்லை, கத்திக்கு வேலையே கிடையாது. துதிக்கும் போது எதிராளிகள் விழுந்தார்கள். புரியுதுங்களா? அதனால் பல போராட்டத்தில் இருந்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஒன்றும் செய்யலை. இப்போவே எந்திரிச்சு கர்த்தரை மையப்படுத்துங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். பாடுங்க பாடுங்க. ஆராதனை ஆராதனை துதி, ஆராதனை ஆராதனை, தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அப்படி என்று நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். இப்படி துதிப்பாட்ட ஆரம்பட பாட 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 பெரிய போராட்டம் உண்டாகும். ஒரு தடவை எனக்கு பயங்கரமான ஒரு போராட்டம் இருந்துச்சுங்க. அதாவது ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமையில் ரொம்ப போராட்டத்தில் ஒரு நாளத்தில் ஒரு டைமில் இருந்தேன். நான் ஒன்றுமே இல்லை, ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்தை எடுத்து ஒரு இடத்துல போய் தனியாக போய் உட்காந்துட்டு 1வது பாடலிருந்து தெரிஞ்ச பாடல் அத்தனையும் கடைசி வரைக்கும் பாடி முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டுக்கு மேலே பாடிட்டேன். பாடி முடித்த பிற்பாடு பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்து என்னை மூடிச்சு, ஒரு பெரிய ஒரு அமைதி வந்து மூடிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. துதிங்க ஸ்தோத்திரிங்க, கர்த்தர் பெரிய கிடைச்சவர். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், மாறாதவரைமை துதிக்கிறேன், அற்புத தேவனைமை துதிக்கிறேன், அதிசய தேவனைமை துதிக்கிறேன். கரம் பிடித்தவரே, இந்த வேளையில் உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு மேலே உடைய மகிமை இறங்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.